இல்ல மக்களே, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. வீட்டுக்குள்ள திவ்யா அவர்கள் நார்மலா தான் இருக்காங்களா? இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா வீட்டுக்குள்ள ஆல்ரெடி 1008 பிரச்சனைகள் இருக்கு. அத சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம ஒயில் கார்டே வீட்டுக்குள்ள அனுப்பணும். ஆனா வீட்டுக்குள்ள போன ஒயில் கார்டே பிரச்சனையா இருந்தா நம்ம என்ன பண்றது? நானும் கவனிச்சிட்டு இருக்கேன். டே 1ல இருந்தே இந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நான் நினைச்சேன் சரி ஓகே ஏதோ மூட் ஸ்விங்னு சொல்றாங்க. சோ சரியாயிரும். ஒரு 3 நாள்ல சரியாயிரும், 4 நாள்ல சரியாயிரும் பார்த்தா நேத்துக்கான எபிசோட் வரதுக்கு சரியாகலன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். நேத்துக்கான எபிசோட்ல சேதனே ஒரு விஷயத்தை எழுப்பிவிட்டு பேசுறாங்கப்பா. திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிவிட்டு சேதனை ஒரு சில விஷயங்களை வைக்கிறாங்க. வச்சு முடிச்சா சொல்லுங்க திவ்யான்னு கேட்டா சார் என்கிட்டயா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு விஜிஎஸ்டே சொல்றாங்க. அப்ப சேதன் அந்த இடத்துல ஏமா உன் பேர் தானமா திவ்யா, ஒன்னதான் எழுப்பிட்டு கேள்வி கேட்கிறேன், ஒன்னதான் துஷாரி ஒன்னு நேரம் பேசிட்டு இருந்தான், எங்க தான் இருக்க என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா இல்ல சார் நான் கவனிக்கல சார், நான் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன் சார்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்து வளரிட்டு இருக்காங்க ப்ரோ. இல்லை எனக்கு புரியல, உண்மையாகவே இவங்க நார்மலாக தான் இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை யோசிச்சுட்டே சுற்றிட்டு இருக்காங்களா அப்படின்னு சுத்தமாக புரியல. பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சு, இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டத்தை மாற்ற போகிறதில்ல. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்களா விஜய பார்வதி, அதே மாதிரி இவங்களும் ஒரு ஆட்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி பாதி அப்படி நடந்துட்டு பாதி விஷயங்கள் அப்படி போயிட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் பண்ணாமல் இருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் நேற்று சேதனை உண்மையாகவே பயங்கரமாக கோவப்பட்டிருப்பாங்க. பட் ரொம்ப திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நார்மலாக திட்டி ஓகேன்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா நேத்து நடந்த சம்பவம்லாம் சேதனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரியே தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி தான் நிறைய சம்பவங்கள் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்தலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக் போட்டுக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நேத்து துஷார் அவர்கள் ஒரு சில கம்ப்ளைண்ட் வச்சிருப்பாங்க. திவ்யா காப்போசில ஒரு சில கம்ப்ளைண்ட் வச்சிருப்பாங்க. என்னன்னா சார் வீட்டுக்குள்ள வந்து கேப்டன் வந்து மைக்கு போடாம சுத்துனாங்க. அப்ப அந்த டைம்ல போயிட்டு நான் மைக்க போடுங்கன்னு சொன்னேன். அப்போ ஒரு மாதிரி கை சைகெல்லாம் காமிச்சாங்க. அது ரொம்ப தப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சரி அந்த டைம்ல ஏதோ கோபப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு தடவை பேசுறதுக்கு தனியா போய் பேசினேன். தனியா போயிட்டு திவ்யா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, ஏன் இப்பதான் பேசுவியா, 28 நாள் எங்க இருந்தா, 28 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா, 28 நாள் பேசாம இப்ப மட்டும் தான் உனக்கு பேசணும்னு தோணுச்சான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரிஞ்சு விடுறாங்க. அப்படி உனக்கு பர்சனலா பேசணும்னு தோணுச்சுன்னா வா வெளியே வந்து பேசுவோம், வெளியே போய் எதனால பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. சார் அது சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க. இது கரெக்டான கம்ப்ளைண்ட் தானே? வீட்டுக்குள்ள நீங்க மைக்கு போடலன்னா மைக்கு போடலன்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சா உங்ககிட்ட தான் வந்து பேசி ஆகணும், பின்னாடி எங்கேயும் போய் பேச முடியாது. அந்த வகையில துஷார் அந்த இடத்துல எடுத்து வச்ச கருத்து கரெக்ட் தான். அதுக்கு சேதனை திவ்யா அவர்கள் எழுப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா திவ்யா அவர்கள் எழுப்பிட்டு இங்க பாருங்க திவ்யா, இந்த வீட்டுக்குள்ள நீங்களும் ஒரு போட்டியாளர் தான் போயிருக்கீங்க, நீங்க ஒன்றும் பாஸ் கிடையாது. ஓகேவா? நீங்க ஒன்றும் பாஸ் கிடையாது. அங்க போய் பேசி இங்க போய் பேசி அங்க பேசிக்கலாம் இங்க பேசிக்கலாம் இப்ப பேச முடியாத சொல்றீங்க. நீங்க பாஸ் கிடையாது. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா, உங்ககிட்ட வந்து பேசுறாங்களா, நீங்க பேசணும். அதை விட்டு பேசாம ஒரு மாதிரி முதுக காட்டிட்டு போறது, ஒரு மாதிரி ரூடா நடந்துக்கிற விஷயம்லாம் சரியில்லை. இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்னதான் ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வைக்கிறாங்க. இப்படி கொஸ்டின் வைக்கும்போது அவ்வளவு நேரம் சேதனனே பார்த்துட்டு இருந்த திவ்யா கடைசியில சேதனை சொல்லுங்க திவ்யான்னு கேட்டோன்னே திவ்யா என்ன சொல்றாங்க தெரியுமா, சார் என்கிட்ட சார் கேட்டீங்கன்னு சொல்றாங்க. எனக்கே ஷாக்கு. அப்போ சேதனனுக்கு எப்படி இருந்திருக்கும்? சேதனை அவ்வளோ நேரம் அவ்வளோ விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க திவ்யான்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க. அப்போ இருந்துட்டு என்கிட்டயே கேட்டீங்க சார்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த இடத்துல சுத்தமா புரியல. திவ்யா அவர்களுக்கு என்னதான் ஆச்சு? அவங்களுக்கான ஃபோக்கஸ் இங்க தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காங்களா? ஃபோக்கஸ் வேற எங்கேயா இருந்தா கூட சேதனை திவ்யான்னு சொல்லி பேர் சொல்லி எழுப்பி விட்டதுக்கு அப்புறமா ஃபோக்கஸ் மாறுமா என்ன? அப்போ அந்த இடத்துல கேட்கும் போது இல்ல சார் நான் வந்து கவனிக்கல சார், நான் வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தேன் சார்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. அப்போ வேற என்ன யோசிச்சீங்க? இங்க நான் பேசிட்டு இருக்கேன்ல, உங்க பேரை சொல்லி தானே கூட்டு பேசுறேன், உங்க பேர் தானே திவ்யா, உங்களை எழுப்பிட்டு தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப வேற என்ன யோசிக்கிறீங்க? அப்ப சொல்லுங்க, என்ன யோசிங்க சொல்லுங்க அப்படின்னா சார் நான் எதுவும் யோசிக்கல சார்ங்கிறாங்க. அப்படியே எதுவும் யோசிக்கலையா? இப்போ உங்க மேல இப்படி ஒரு இது வச்சிருக்காங்க, நீங்க வந்து இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு துஷார் அவர்கள் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கும்போது சார் இல்ல சார் அவன் வந்து அந்த டைம்ல அவன் பேசினதை இங்க ஃபுல்லா பேசின மாதிரி எனக்கு தெரியல சார், அங்க பேசினதுக்கும் இங்க சொன்னதுக்கும் ஏதோ மாறுதல் மாதிரி இருக்கு சார், அது ஏதோ மாத்தி சொன்ன மாதிரி இருக்கு சார்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப திருப்பி அந்த இடத்துல சேதனை சொல்றாங்க மாத்தி சொன்ன மாதிரி இருக்கா, அப்ப நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட கேட்கிறோம். ஏன்னா நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க சாட்டர்டே சண்டே நான் வந்து பேச போறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்தாச்சு நான் கேட்கிறேன், சொல்லுங்க துஷார் என்ன சொன்னான், துஷார் சொன்னது என்ன இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா இல்லை சார் அவன் வந்து அங்கே சொன்னது இங்கே சொல்ல சார், அங்கே வேற மாதிரி சொன்னான் சார், இங்கே வேற மாதிரி சொல்கிறான் சார், எல்லாம் மாற்றி சொல்கிறான் சார், எனக்கு தெரில சார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வளர்றாங்க ப்ரோ. எனக்கு இங்கே தான் எனக்கு தெரில, அது ஆக்சுவலாக எனக்கு எப்படி சொல்லனே தெரில. உண்மையாகவே இவங்க கரெக்டாக தான் இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஓகேவா? ஸோ அந்த இதில் சேதனை கடைசியில் பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சேதனை கோவப்பட்டார், ஒரு மாதிரி கோவம் ஆயிட்டார். ஆனால் கடைசியில் என்ன பண்ணாருன்னா சரி உட்காருங்க, என்ன எங்கே இருக்கீங்கன்னு தெரில, என்ன யோசிச்சுட்றீங்கன்னு தெரில,
ஆட்டத்துக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு உட்கார வச்சாச்சு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு உட்காந்துட்டாங்க. இதே வேற யாராவது திட்டும் போது மட்டும் ரொம்ப ஃபோக்கஸாக கை தட்டுறாங்க. நல்லா கவனிச்சுன்னா விஜே பாருக்கு வீட்டுக்குள்ள நேற்று மொக்க விழுந்திருக்கும். ஓகேவா, 2-3 இடங்கள்ல விஜே பாரு பயங்கரமா மொக்க கொடுத்துருப்பாங்க. அப்பெல்லாம் ரொம்ப தெளிவா சிரிச்சுட்டு இருந்தாங்க ப்ரோ. அப்பெல்லாம் ரொம்ப தெளிவா திவ்யா இங்க பார்க்க சிரிச்சு இது பண்றாங்க, இந்த பக்கம் குசு குசுன்னு பேசுறாங்க, அதெல்லாம் நடக்க தான் செய்யுது. ஆனா அவங்கள எழுப்பிட்டு பேசும்போது அவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்ல. இது ஆக்சுவலா சேதன கிட்ட மட்டும் தான் நடந்துச்சுனான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா வீட்டுக்குள்ள மேனேஜரா இருப்பாங்களா, முதல் நாள்ல இருந்தே இந்த சம்பவம் போயிட்டு இருந்துச்சு. முதல் நாள்ல இருந்து யாராவது ஒருத்தர் பேச போனா இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்படி ஒண்ணு கேட்க மாட்டாங்க, இல்லைன்னா கேட்க வெறுத்த மாதிரி ஒரு மாதிரி வேண்டாம் நான் சொல்றேன் இப்படியே தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால மட்டும் தான் அவங்களுக்கான மேனேஜர் போஸ்டிங் பிடுங்கப்பட்டுச்சு. அதனால மட்டும் தான் அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை விடுச்சு. அங்க யாருமே மேனேஜருக்கு ஆப்போசிட்ல பிரச்சனை பண்ணல, இவங்களே கத்திக்கிட்டு இவங்களே பிரச்சனை பண்ணிட்டு சுத்தினாங்க. ஓகேவா, இவங்களே தான் பிரச்சனை பண்ணிட்டு சுத்தினாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு சில விஷயங்களை மாத்திக்கணும். ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் வரப்போகிற நாட்கள் வந்து கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே கேம் ஆட முடியும். இல்லை இப்படியே தான் இருப்பேன், ஃபோக்கஸே இல்லாமல் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு சும்மா கோவப்படுவேன் அப்படின்னு பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெறும் நெகட்டிவை மட்டும்தான் வாங்குவாங்க. ஓகேவா, இந்த வாரம் கிராஃபே ஏறல. கிராஃப் அப்படிங்கிறது அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே படுத்துட்டு. யார் நம்ம இப்போ வியானா சொன்ன மாதிரி தான் சார், ராக்கெட் மாதிரி கிளம்புனாங்க சார், அப்புறம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி. இவங்க ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தெரில. இதில் என்ன தெரிஞ்ச சாண்ட்ரா அவர்கள் ராக்கெட் தான் மேலே போயிட்டு இருக்குது. இன்னைக்கெல்லாம் பயங்கர கைத்தட்டல் இருக்கு அவங்களுக்கு. அந்த வகையில் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான கிராஃப் ஏறவே ஏறாமல் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டுக்குள்ளே அப்படி தான் பண்ணாங்க, இப்போவும் அப்படி தான் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒன்று எல்லாரும் வெறுத்துருவாங்க, யாரும் பேச மாட்டாங்க. இல்லைன்னா இதை வச்சே சொரிஞ்சு அடிச்சு அவங்கள வந்து ஒரு மாதிரி வெறுப்பாகி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் எப்படி இந்த வீட்டுக்குள்ள நந்தினி அவர்கள் முதல் வாரம் ஒரு மாதிரி இதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு மாதிரி டென்ஷனாகி கத்தி சண்டையை போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி போனாங்களோ அதே மாதிரி இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா வந்த முதல் நாள் அப்போ தான் கேப்டன் ஆயிருக்காங்க, அப்போ தான் டாஸ்க் வந்திருக்குது, அப்போ தான் மேனேஜர் போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே போய் அழுதுட்டாங்க. அன்னைக்கே பிக் பாஸ்ட்டை போயிட்டு என்னால் தாங்க முடியல, என்னால் முடியலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அன்னைக்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு நாள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு நாள் வச்சுப்போமே, 2 நாளே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை வந்து நோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜே பாரு ரொம்ப ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க. அதை வச்சு ஈஸியாக குத்தி முடிச்சிருவாங்க. ரொம்ப ஈஸியாக ட்ரிகர் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க சும்மாவே ட்ரிகர் ஆகுறாங்க. சும்மா யாராச்சும் ஏதாவது ஒரு கருத்து எடுத்து வச்சாலே ஒரு மாதிரி டப்புன்னு வெடிக்கிறாங்க. சும்மா யாராவது ஏதாவது பேச போனால் கூட அப்படிதான் போ நீரி அப்படின்ற மாதிரி தான் வெடிக்கிறாங்க. இது எங்கே போய் நிற்க போய் எனக்கு தெரில. ஸோ அவங்க மாற்றிக்கணும், அவங்களுக்கான ஆட்டிடியூடை லைட்டாக சரி பண்ணணும். இவ்வளோ ஆட்டிடியூட்லாம் இருந்தால் வாய்ப்பே கிடையாது. என்ன தான் நீங்கள் வெளியே பல லட்சங்கள் செலவு பண்ணி அப்படி ஒரு டீம் இப்படி ஒரு டீம்னு செட் பண்ணிட்டு போனாலும் கண்டிப்பாக அவங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான். இதை நீங்கள் எவ்வளோ பேர் அட்ரஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரில. பட் பார்க்கலாம், வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேறு ஏதாவது கண்டென்ட்டுக்குள்ளே போயிருங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே பல பேர் அப்படி தான் தப்பிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். எங்கள் அக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அந்த கண்டென்ட்டை கையில் எடுத்திருப்பாங்க. அந்த வகையில் நீங்களும் அந்த மாதிரி எங்கேயா கண்டென்ட் போனால் தான் பிழைக்க முடியும். பட் நான் இதை சொல்லக்கூடாது, எனக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. வேண்டாம், அந்த மாதிரி கண்டென்ட்டுக்குள்ளே போகாதீங்க. ஆனால் என்ன உருப்படியாக தான் பண்ணுங்கள். அந்த மாதிரி கண்டென்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே பண்ணுங்கள், பட் உருப்படியாக பண்ணுங்கள். சும்மா கோவப்பட்டு வெடிச்சுக்கிட்டு நீங்கள் தான் நியாயம்னு சொல்லி காட்ட நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக அங்கே நியாயம் இருக்காது. உங்கள் சைடு நியாயமே இருந்தால் கூட நீங்கள் இப்படி வெடிச்சிங்கன்னா உங்கள் சைடு நியாயம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்படி டப்புன்னு வெடிச்சு டக்குன்னு ஒரு மாதிரி ரூட்னஸை காமிச்சா கண்டிப்பாக யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஏதோ பர்சனலாக ஃபீல் ஆகுது, திவ்யாவுக்கு வந்து ஏதோ சம் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. ஏதோ உங்களுக்கான ஒரு அதாவது பாஸ்ட் ட்ராமா அந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களை ஹிட் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் யாராச்சும் சின்னதாக பேச வந்தால் கூட ஒரு மாதிரி டக்குன்னு ரியாக்ட் ஆகுறாங்களோன்னு எனக்கு தோணுது. பட் தெரில, யாருக்கான பர்சனல் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எபிசோட் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட எடுத்து பார்க்கலாம்.